வணக்கம். நம்மளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒருத்தர் அடிச்சு காரில் தூக்கி போட்டு கிளம்புறாப்புல. யார் அடிக்கிறாங்க, எதுக்காக அடிக்கிறாங்க, அடித்தவன் யார், என்ன விஷயம் அப்படிங்கலாம் தெரியல. உடனே ஒரு போலீஸ்காரன் ட்ராப் பேக்ல ஒரு ஸ்டோரி ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி பையனை காணன்ட்டு எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த கேஸை நான் தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ அந்த கேஸுக்கான லீட் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பையன் காணாம போனாமலே அவன் தான் வந்துட்டு அடிச்சு தூக்கிட்டு போனா அந்த பையன் என்ன நடந்துச்சு, எதனால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதையாக வந்துட்டு அமைஞ்சிருந்தது. இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி அந்த போலீஸ்காரர் கண்டுபிடிச்சாருங்கிறது தான் இந்த படத்தில் இவங்க சொல்ல வர விஷயங்களை வந்துட்டு அப்படியே மூடி மறைச்சு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்கேஜிங்காக போச்சு. அந்த இன்வெஸ்டிகேஷன் மூணு நல்லாவே இருந்தது. படத்தோட மேக்கிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம். படத்தில் வரக்கூடிய 2 பாடல்கள் வந்துட்டு நல்லா ரசிக்கப்படியாவே இருந்தது. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாலுமே இவங்க காட்டுற சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான சீன்ஸாக வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. முக்கியமாக ரக்ஷிதா பாலாஜி முருகதாஸோட காம்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெட்டராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒவ்வொரு பொண்ணு கூட இருக்கிறது அந்த விஷயங்களை வந்துட்டு மேட்டர் ஆஃப் த ஃபேக்ட் அப்படியே காட்டிகிட்டே வராங்கிறதுனால அது ஒரு மேட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கடந்து போயிருக்கலாமோ அப்படின்னு என்னமா இருந்தது. ஏன்னா த்ரூ அவுட் ரிப்பீட்டடான சீன்ஸ் அவர் எப்படி வந்து ஏமாத்துறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்துட்டு த்ரூ அவுட் வந்துட்டு ஒவ்வொரு பொண்ணுக்குமே காட்டிட்டு இருக்காங்க. அது ஒரே மேட்டர் ஒரே ஃபேர்மோட்ல தான் இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் ட்விஸ்ட்டுமே வந்துட்டு இதுதான் இருக்குமோ அப்படின்ட்டு இன்டர்வலே ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடிஞ்சாலுமே அது த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் கொண்டு போய் வச்ச விஷயம் வந்துட்டு நல்லாவே இருந்தது. அது ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்போது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா படம் வந்துட்டு ஒன் டைம் வாட்ச் பண்ண மூவியாக வந்துட்டு இருக்கும். எனக்கு அந்த ட்விஸ்ட் முன்னாடியே யூகிக்க முடிஞ்சனால ஒருவேளை இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சது அது கடைசியாக இருந்ததுனால அந்த ட்விஸ்ட்டுமே எனக்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு கை கொடுக்கல. த்ரூ அவுட் ஓவரால் மூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான மூவியாக இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.